மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை ராமபுரமில் லொக்கேட் ஆகியிருக்க சென்னை ஃபர்னிச்சர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட ப்ரீமியம் குவாலிட்டியான பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்க சோஃபா காட் எல்லாமே ஃபுல் கிளியரன்ஸ் சேலில் கொடுத்துட்ருக்காங்க. 2500 சிங்கிள் சீட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்குண்ணா. ராமபுரம் தெரியுமா உங்களுக்கு? கிண்டிலேருந்து டுவர்ட்ஸ் ஓடூர் போகிறதுனா மேட் ஹாஸ்பிட்டல் சிக்னல் இருக்கும், தாண்டி ரைட் ஃபர்ஸ்ட் அதை டவுன் இறங்கும். அது நேரம் வந்தீங்கன்னா அங்க இருந்து அரசமர சிக்னல் ஜங்ஷன் யாருக்கிட்டாலும் சொல்லுவாங்க. அங்க இருந்து கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் டுவர்ட்ஸ் நீங்க வலசராகம் போற மாதிரி இருந்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் நேர ஆப்போசிட்ல மேல அந்த கிளியரன்ஸ் இது ஒட்டி இருக்கும். என்கிட்ட கிளியரன்ஸ்ல 2 கான்செப்ட் இருக்குது. நான் நல்லா சேல் பண்ணிட்டு இருக்கும்போது ரெகுலரா நடத்த போறேன் அப்படின்னா அதுல எனக்கு டெட் ஸ்டாக் ஆகுது பாத்தீங்களா, டெட் ஸ்டாக் சின்ன சின்ன டேமேஜ் அழுக்காறு அதெல்லாம் நான் கிளியர் பண்றது வேற. நான் இப்ப என்ன பண்றேன்னா என்னோட டோட்டல் கடையவே கிளியர் பண்றேன். இதுதான் ஆக்சுவலா ஒரிஜினல் கிளியரன்ஸ்ன்றது பார்த்தா இதுதான். என்னோட வர்ற டிபி பிரைஸ் இருக்கு பாருங்க, அதுல இருந்து கம்மி எல்லாத்துக்கும் ஓகே. அத டிபி பிரைஸையும் கம்மியா கொடுத்துருக்கு. இதுல பெர்சன்டேஜே கிடையாது. இதுல நான் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிற சோஃபா இருக்குது, 40 ரூபாய்க்கு விற்ற சோஃபா இருக்குது, 28 ரூபாய்க்கு விற்ற சோஃபா இருக்குது, டைனிங் டேபிள்ஸ் இருக்குது, 40 ரூபாய்க்கு விற்ற டைனிங் டேபிள், 50 ரூபாய்க்கு விற்ற கட்டில் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான். எல்லாமே நம்ம லோ ரேஞ்சிலயோ இல்ல அன்பிராண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே பண்றது இல்லை. எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். சோஃபால இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க கட்டில் எடுத்துட்டாலும் சரி, டீ குட் மட்டும் தான் பண்றோம். நார்மலா உடன் சோஃபா எடுத்தா டீ குட், ஏன்னா அதெல்லாம் தான் உங்களுக்கு ப்ரீமியம். ஓப்பனா சொல்லணும்னா நல்ல எக்ஸ்பென்சிவான ஐட்டம் மட்டும் தான் வித்தோம். அதுல நான் உண்மையிலே இப்ப நான் கொடுக்குற விலையெல்லாம் பாத்தீங்கன்னா லோ ரேஞ்ச் இருக்க சோஃபா கூட அந்த பிரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்காது. நான் சொன்ன அந்த 12,000 ரூபாய் சோஃபா செட்டு தான் 3 சீட். இது ஆக்சுவலா இது நம்ம வித்துட்டு இருந்து 20 ரூபா 22 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த செட் இது. இதுல என்னன்னாக்கா இதே சேம்ல நிறைய பேர் இந்த வீடியோ எல்லாம் பாக்குறாங்க. 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்குலாம் சோஃபா 3 சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள இருக்கிறது யாருக்குமே தெரியாதுண்ணா. இந்த மேல இருக்கிறது விசிபிள் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். உள்ள மெட்டீரியல்ஸ் கம்மியா போடலாம். நம்ம எப்படி சொல்றது, நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருந்தது 5 வருஷம் வாரண்டியில தான் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம கிளியரன்ஸ் கொடுக்குறோன்றக்கா தனியாலாம் நம்ம கிட்ட ஒரு மெட்டீரியல் வரல. ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருந்ததுதான். இதே ஒரு 1 மந்த் 1.5 மந்த் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதே பொருள் தான் இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதே மேல்ஃபினோ கிளாத் தான், சூப்பர் சாஃப்ட் ஃபோம் தான். இதுல இருக்க பினிஷிங் பாருங்களேன், இந்த பினிஷிங் தான் இதுல ஹைலைட். நம்ம நார்மலா அன்பிராண்ட் சோஃபாக்கும் லோ ரேஞ்சில் உள்ள சோஃபாக்கும் இந்த சோஃபாக்கும் இந்த பினிஷிங் அதுவே உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே கலர்ஸ். இதுல 12,000 ரூபாய் கொடுக்குறேன். 12,000 ரூபாய் 3 சீட் கொடுக்குறேன். பேருக்கு பாத்தீங்களா சோஃபா கம் பெட், ஃபுல் ஃப்ரேம் வுட், டீ குட். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 35 ரூபாய் வித்துட்டு இருந்தது, 25 ரூபாய் கொடுக்குறேன். வெறும் 25 ரூபாய்க்கு ஒரு சோஃபா கம் பெட் மரத்துல. பேருக்கு பாருங்க லான்ச்சர்ஸ், இங்க வாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மோட்டரைஸ்டு. ஒரு மோட்டரைஸ் ரெக்லைனர் வந்துடும், ஒரு சிங்கிள் சீட்டு, ஒரு லான்ச்சர், ஒரு கன்சோலோட சேர்த்து நம்ம 55 ரூபாய் வித்துட்டு இருந்தது 35 ரூபாய் கொடுக்குறேன். 35,000 ரூபாய்க்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 35 ரூபான்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா எல்லாத்துக்குமே தெரியும். அதுல இருக்க அந்த மெக்கானிசமோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய். சாதாரணமா அந்த மோட்டரைஸ் ரெக்லைனர் வருது பாத்தீங்களா, அந்த ரெக்லைனரோட மெக்கானிசம் மட்டும் 20,000 ரூபாய். இன்னைக்கு நீங்க மீதி இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்துங்க. 35 ரூபாய்க்கு எங்களுக்கு கூட வராது. இப்ப நான் கொடுக்குற இந்த பிரைஸ் ஃபுல்லாவே இந்த 31st வரைக்கும் தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். என்கிட்ட மெயினா ஒரு விஷயம், கலர் ஆப்ஷன் கிடையாது. என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் நான் கண்டிப்பா தரேன். அந்த மாதிரி தான் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா. இதுல நார்மல் 3 சீட் 26,000 28,000 வித்த 3 சீட். இது ஃபுல்லாவே லெதர் ரேட் 18,000 ரூபாய் தரேன். வெறும் 18,000 ரூபாய். இதுல ஒரு 3 சீட் மேனுபேக்சரிங் பண்ற கூலி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ, அது இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். இதுல ரெண்டாவது யூஸ் பண்றது எல்லாமே லோ குவாலிட்டி ஃபோமோ லோ குவாலிட்டி ரெக்ரானோ கிடையாது. சூப்பர் சாஃப்ட் ஃபோம் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்றோம். லெதர் ரேட் மெட்டீரியல் தான். இதுவும் நம்ம மறுபடியும் சொல்றேன், இது 1.5 மாசத்துக்கு முன்னாடி நாங்களே 5 வருஷம் வாரண்டியில தான் கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேர் கேட்கறாங்க வாரண்டி இருக்கா. நான் கடையை காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எங்க இருந்து வாரண்டி என்னால கொடுக்க முடியும்? அந்த கான்செப்ட் தான் தவிர நான் வாரண்டின்னு ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு அது தப்பாயிடும். அந்த கான்செப்ட் தான் வாரண்டி இல்லைன்னு சொல்றது தவிர, அதுக்கு 1.5 மாசமா நாங்களே வாரண்டியில கொடுத்த பொருள் தான் இது எல்லாமே. இங்க இருக்க எல்லாமே 5 இயர்ஸ் வாரண்டியில உள்ள பொருள் தான். இது வரைக்கும் பாருங்க. அதே சேம்ல ஒரு 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர் 22,000 ரூபாய். ஒரு 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர். இதுல கலர்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 600 பீஸ் இருக்கு. பர்டிகுலர் கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு இந்த கலர் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் இதுல இருக்கு. இன்னைக்கு நீங்க வீடியோல பாக்குற இந்த கலர்ஸை போட்டோ எடுத்து சில பேர் காமிக்கிறாங்க. அந்த கலர்ஸ் இருந்தாதான் கிடைக்கும், இல்லைன்னா அது எப்போ வருது அப்பதான். நம்ம கலர் ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு, ஆனா பர்டிகுலர் கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த செட்ல 75 ரூபாய் வித்து செட்னா அது 75,000 ஃபுல்லா கோல்ட் பிளேட். அந்த இந்த டைப் வரும். மெட்டீரியல் பாருங்க. இந்த மெட்டீரியல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் 650 ரூபாய் 700 ரூபாய் மெட்டீரியல்.
உள்ள இருக்க பிளைவுடா இருக்கும் 12 இன்ச் வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட். ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வரும் இதுல எல்லாமே, ஸ்ப்ரிங் பிளஸ் பெல்ட். உங்களுக்கு அதனாலதான் 5 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுது. ஏன்னா இவ்வளோ தாண்டி ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. எப்பவுமே ஒரு சோஃபாவை எடுத்துனா கிழிஞ்சு போறதுக்கு யாருமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்கண்ணா. அதை அவங்க யூஸ் பண்றத பொறுத்தா இருக்கு. மித்தபடி அந்த குஷன்ஸ் இறங்குதோ, உள்ள இறங்கிடுது, குஷன்ஸ் சின்னதாயிடுது, இந்த கம்ஃபர்ட் போயிடுது, அந்த மாதிரிலாம் இதுல இருக்க சோஃபால எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னா அந்த சூப்பர் சாஃப்ட் ஃபோமோட விஷயம் தான் அது. ஃபுல்லா சிங்கிள் சீட் தான் வந்து. சிங்கிள் சீட்டை ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நம்மளுக்கு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் வரும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 8,000 ரூபாய்க்கு மினிமம் விற்கலாம். அது நார்மலாவே இன்னைக்குமே நான் 5,000 ரூபாய்க்கு விற்கனா கூட சரசரன்னு எடுத்து கொஞ்சம் மூவிங் நல்லா ஜாஸ்தியாவே இருக்கும். 3,500 ரூபாய்க்கு தரேன் ஒரு சிங்கிள் சீட்டு. இந்த சிங்கிள் சீட்டு 3,500 ரூபாய்க்கு தரேன். ஒரு பிளாஸ்டிக் சேர் இன்னைக்கு 2,000 ரூபாய் விற்கிது நீலக்கமல் சேர்ல. 3,500 ரூபாய்க்கு தரேன். எந்த சிங்கிள் சீட்டுனா இண்டிவிஜுவலா நீங்க எடுத்துக்கோங்க. செட்ல இருந்து இங்க இருக்கிற கலர்ஸ் இங்க இருக்கிறது. இப்ப நான் வந்து செட்ல இருந்து எனக்கு இந்த 2 சிங்கிள் சீட்டு கொடுங்கன்னா என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா அது செட். கார்னர் செட் பாத்துக்கோங்க. ஒரு 2 சீட்டு, ஒரு சிங்கிள் சீட்டு, ஒரு 2 சீட்டு, ஒரு கார்னரோட சேர்த்து 5 பில்லோவோட சேர்த்து. இது நம்ம 70 ரூபா 75 ரூபா வித்துட்டு இருந்த செட்டு. இது பாருங்க, இது ஆக்சுவலா லான்ச்சர், சோஃபா கம்பெட் எல்லாம் சேர்த்தே வரும். பாருங்க சோஃபா கம்பெட். இது உள்ள உங்களுக்கு தனியா ஸ்டோரேஜ் வந்துடும். பாருங்க ஸ்டோரேஜோட சேர்த்து. இந்த ஹெட்ரஸ் இருக்கு பாருங்க, அந்த ஹெட்ரஸ் ஒண்ணு 2,000 ரூபாய். அது இது சைட்லயும் வந்துடும். 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் உங்க ஹேண்ட் ரெஸ்டோட சேர்த்து, கப் ஹோல்டர் எல்லாம் சேர்த்து. இது நார்மலா 70 ரூபா வித்துட்டு இருந்தது. சரிங்களா, இதுக்கு வேலை சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க இங்க வாங்க. இந்த கார்னர் செட் பாருங்க. இந்த கார்னர் செட் தான் ரொம்ப ரொம்ப பிரீமியமான செட்டு. 1 lakh அப்போ நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தது. ஒரு 2 சீட்டர், ஒரு கார்னர். இந்த கார்னரும் நீங்க யூட்டிலைஸே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோமே வந்துடும். எல்லா கார்னரும் பாத்தீங்கன்னா அந்த கட்டை வச்ச மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, நார்மல் லோ ரேஞ்சில் உள்ளதெல்லாம். இதுல இந்த கார்னரும் நீங்க எங்க வேணா தனியா போட்டு யூஸே பண்ணிக்கலாம். இந்த கார்னர் பாத்துக்கோங்க. ஆனா இப்ப இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்? இப்ப நம்ம கிளியரன்ஸ் செல்ல சொல்ல வர வாங்க வாங்க வாங்க. சரிங்களா, அந்த லான்ச்சர் பாருங்க, அந்த செட்டு பாருங்க. அந்த காலு நார்மலா யூஸ் பண்ற, எப்படி சொல்ற, லோ ரேஞ்சில் யூஸ் பண்ற ஒரு 30 ரூபா 40 ரூபா விற்கிற அந்த செட்டுக்கு யூஸ் பண்ற கால் கிடையாது. இது ஃபுல்லாவே மெட்டல் ஃப்ரேம். கீழே பாருங்க, கீழே காமிச்சிங்களா. இந்த டிசைனும் பாருங்க, ரொம்ப யூனிக்கான டிசைன் இது. இந்த லான்ச்சர், இந்த கலர்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு லோ பட்ஜெட்ல உள்ளவங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப ஹை ரேஞ்சில் உள்ள இதுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வரும். இந்த ஷேட்ஸும் சரி 5 அட்ஜஸ்ட் வந்துடும். பிளஸ் அங்க ஒரு கார்னர் இருக்கு பாருங்க. இந்த கார்னர் டிசைன் அந்த மாதிரி தான். இப்ப நம்ம பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டிசைன்ஸ் மட்டும் தான். அதாவது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மாடல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் நம்ம பண்றோம். சரிங்களா, இதுல இருக்க இந்த பேட்டர்னும் சரி, இதெல்லாம் 1.5 லட்ச ரூபாய் வித்துட்டு இருந்தது. ஆக்சுவலா நம்மளே 1.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 1.5 லட்ச ரூபாய்க்கு வித்துருக்கேன். சரி, இப்போ இதுல எது வேணா எடுத்துக்கோங்க. எது வேணா எடுத்துக்கோங்க. பிளாட் 40 நீங்க எது வேணா எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதுல வந்து 80,000 ரூபாய் விற்கிற சோஃபா இருக்கு, 1 லட்ச ரூபாய் விற்கிற சோஃபா இருக்கு, 60,000 ரூபாய் விற்கிற சோஃபா இருக்கு. இதுல என்ன ஒண்ணா கஸ்டமர் நான் கொடுக்குற இந்த கிளியரன்ஸ்ன்றது, இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது இது இந்த ரேட்டு, இதுல இத்தனை % டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. பிளாட் 40. உங்களுக்கு எது பிடிக்குது நீங்க எடுத்துக்கோங்க. அந்த 22,000, அதாவது ஒரு 3 சீட்டு 2 சிங்கிள் சீட்டு விலையில மட்டும் தான் சார் காம்ப்ரமைஸ். அதாவது கிளியரன்ஸ்னு வரும்போது பொருள் எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. நீங்க விஷுவலா பார்க்கும் போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லாவே தெரியும் இந்த செட் எல்லாம் எவ்வளவு பிரீமியமா இருக்கு. சில பேர் வந்து உட்காந்து சோஃபான்ற பொறுத்த வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஆக்சுவலா நீங்களே கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்களேன். ஒரு மெட்டீரியலா இருக்கட்டும், ஒரு மெட்டீரியல் வைஸ், ஒரு ஃபோம், ஒரு கம்ஃபர்ட், ஒரு பிரீமியம் லக்ஸரி, எல்லாத்துக்குமே இது எலிஜிபிளான சோஃபா செட் தான் இது. சரிங்களா, நீங்க என்ன வார்த்தை சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி எலிஜிபிளா தான் இருக்கு. நான் கொடுக்குற பொருளை வந்து விலை கம்மியா கொடுக்குறேன்றக்காக தரமில்லாத பொருள்லாம் எப்பவுமே கொடுக்கல. இதே பொருளை 1.5 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னாக்கா 100% 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருப்பேன். ஆனா அப்போ இந்த விலை கொடுத்துருக்க மாட்டேன். இந்த விலைக்கு என்னால கொடுக்க முடியல. ஆனா விலையும் இப்ப குறைச்சிட்டேன். என்னால வாரண்டி இப்ப கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்க காலி பண்றோம் போது அது வாரண்டின்றது சும்மா வாயில சொல்றது பேர் வாரண்டி கிடையாது. பொருள் அதே தான். சரிங்களா, இதுல இருக்க எந்த செட் வேணா எடுத்துக்கோங்க. இந்த கலர்ஸ் ஆப்ஷனுமே பாத்துங்க, எல்லாமே ரொம்ப ரேர் கலர்ஸ் தான். இதெல்லாம் நீங்க சாதாரணமா ரெட் கலர், இந்த கலர்லாம் நீங்க என்ன பேர்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த கலர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க ப்ளூ, இது ஐகான் ப்ளூ.
இது இந்த ப்ளூ பேரு, அது அக்வா. அந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. எல்லாம் நார்மலா ப்ளூ கலர் செட் இருக்குதா, எல்லோ கலர் செட் இருக்குதா, ப்ரௌன் கலர் செட் இருக்குதா, பிரீமியம்ல மட்டும் அந்த மாதிரி வராது. அந்த கலருக்கு அந்த டிசைன் அந்த இருக்கு பாருங்களா, இதெல்லாம் லெதர் ஐட்டம் ஃபுல்லா. இதெல்லாம் ரெடி ஃபார் சேல், அதாவது ரெடி ஃபார் வெளியே போகுது. இந்த கவர் சுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் அடுத்தடுத்து செட்டு வந்துட்டே தான் இருக்கு. டாப் அப் பண்ணிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து என்கிட்ட கலர்ஸ் ஆப்ஷன் பெருசா எதிர்பார்க்காதீங்கன்னா எப்படி சொல்றாங்க, இதுல அந்த கலர் கிடைக்குமா, அந்த கலர்ஸ் நிறைய இருக்கு என்கிட்ட. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 250-300 செட்டுக்கு 600 செட்டு வச்சிருந்தேன். 300 செட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 300 செட் இருக்கு. இந்த 300 செட்லயுமே கலர்ஸ் நிறைய தரேன். ஆனா பர்டிகுலரா எனக்கு இந்த கலர்ஸ் தான் போது கொஞ்சம் ரேர் தான். இது இருக்கு பாருங்க, கார்னர் செட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட் இது, சரிங்களா? 40 ரூபாய்க்கு வித்துட்டு சார், 25 ரூபாய்க்கு தரேன். ஒரு 3 ஒரு கார்னர் ஒரு 3 கேரளாவோட யூனிக் டிசைன் இது. எங்களுக்கு ஆர்டர் பண்ணாலே 2 மாசத்தோட தான் இந்த மாடல் இந்த டிசைனே கொடுப்பாங்க. 25 ரூபாய்க்கு தரேன் பிளாட். எந்த கார்னர் வேணா எடுத்துக்கோங்க. இதுலயும் சரி, இதுலாம் குவாலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு 20 பீஸ் 25 பீஸா இன்னுமே இருக்கும் அதிகப்படியாவே. இதுலயும் அழிச்சிட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 மேல கொடுத்துட்டேன். இது இருக்கு பாருங்க, 3+2 சிங்கிள் உடன் செட்டு பிளாட், அதே சேம் 25. எப்பவுமே கிளியரன்ஸ் போது நான் இது இந்த ரேட்டுக்கு தரேன், அதை அந்த ரேட்டுக்கு தரேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. அதான் பிளாட்டா என்ன எது எடுக்கிறீங்களோ சரி, இந்த மாடல் எடுக்குங்களா பிளாட்டா 22,000 ரூபாய் நீங்க எடுத்துட்டு போங்க. கீழே இப்ப கார்னரா லான்ச்சரா எந்த டிசைன் பிளாட்டா 40 ரூபாய் எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி பிளாட்டா கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சில நேரத்துல இப்ப நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களும் ஒரு சில விஷயத்த நம்பணும். நம்ம நம்பிக்கையான விஷயத்த இப்படிதான் காமிச்சத வேற எனக்கு வேற ட்ராக் தெரியல. ஸோ இருக்கிற மாடல்ஸ் இதுதான். இன்னும் சோஃபாஸ் வந்துட்டு இருக்குது. கலர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ், அதுல டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாடல் மாறி மாறி. இப்ப நீங்க கார்னர்ஸ் எடுத்தீங்கன்னா கூட நீங்க வரும்போது அங்க 1.5 லட்ச ரூபாய்க்கு வித்த கார்னர் இருந்தா கூட அதுவும் 40,000 ரூபாய் தான். கஸ்டமருக்கு அது ஒரு பெரிய லக்கு இந்த கார்னர் செட்டுக்கு. ஆஃபர்னு சொன்னோன்னா எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க இப்ப ஆஃபர் போட்டு அடுத்த மாசம் ஆஃபர் போடுங்களா, அதுக்கு அடுத்த மாசம் ஆஃபர் பண்ணலாம். இது கிடையாது. எனக்கு கடை காலி பண்றோன்ற அந்த கான்செப்ட்ல முடிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம இருக்கிற பொருள் என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் இங்க நான் விற்க போறேன். வித்து முடிச்சேன்னா முடிஞ்ச ஆஃபர். இதுக்கப்புறம் இந்த பிசினஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாலையும் கேட்டா இந்த விலை கொடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கப்புறமா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணா எனக்கு யூடியூப்ல போட்டு நல்ல ஹோப் இருக்கு. ஸோ அதுக்கு ஃபியூச்சர்லயும் எனக்கு யூடியூப்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அப்போ நம்ம வந்து இதே மாதிரி கிளியரன்ஸ் சேல்னு சொன்னா யார் நம்ப போறேன்? ஏன்னா உண்மையை ஒரு தடவை தான் சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ எனக்கு இந்த மாசம் 31 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல கொஞ்சம் பொருள் என்ன அழிக்க வேண்டியது இருந்துச்சுனாக்கா மேபி ஒரு 10-20 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் தவிர அதோட முடிஞ்சு. பெருப்பண்ண கட்டில் இல்லை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் நம்ம பண்றதே டீ குட். அதே மாதிரி லோ ரேஞ்ச் கட்டில பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் பிளைவுட் கட்டில். அதாவது இதுல இருக்கிறது 2 ஒரு மீடியம் ரேஞ்சு, ரொம்ப ஹை ரேஞ்சு, அவ்வளவுதான். ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்கு நம்மள்ட்ட? இந்த கட்டில 15 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்ண்ணா. இந்த கட்டில் 15 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த கட்டில். இதே இது நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வர்றது அது எங்கேயோ அதை விடுங்களா, 40,000 ரூபாய்க்கு நம்ம வித்துட்டு இருக்கோம்ண்ணா. 40,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம். 18,000 ரூபாய்க்கு தரேன். 40,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த கார்டு வந்து கிளியரன்ஸ் இல்ல, 18,000 ரூபாய்க்கு. 18,000 ஃபிளாட் ஆஃபர். அது ஃபிளாட், அவ்வளவுதான். நீங்க அது எப்படி வேணா எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த 18,000 ரூபாய் கிடைச்சாலே போதும். இன்னைக்கு இந்த கட்டில் பத்தி சொல்றேன், இதோட ரேட் எவ்வளவு வரும்? 35 ரூபாய் வித்துட்டு இருந்த கட்டில்னா அது சரி 18 ரூபாய். 18,000 ரூபாய். சரி, இப்ப மக்களுக்கு வந்து டவுட் இருக்குல்ல, கிளியரன்ஸ் சேல்னால எதுவும் டேமேஜ் பீஸஸ் இல்ல? அது நான் ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் என்கிட்ட 100 பொருளை வச்சுட்டு 40 பொருள் தான் கிளியரன்ஸ் கொடுக்குறேன்றது கிடையாது. என்கிட்ட இருக்க 100 பொருளுமே கிளியரன்ஸ் தான். ஸோ வந்து டேமேஜ்னு ஒரு விஷயம் தனியா ஆக்சுவலா மேனுஃபேக்சரிங்ல ஒரு விஷயம் இருக்குண்ணா, நமக்கு டேமேஜா வருதுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம ரிட்டர்னே கொடுக்கலாம் அவங்களுக்கு, அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. அது எதுக்கு நான் கஸ்டமர் கிட்ட கொடுத்து நான் போய் கிட்ட போய் வாங்கணும்? அவங்களே எடுத்து போற ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம அந்த எல்லாம் பண்ணவே மாட்டோம். இப்பன்னு கிடையாது, நம்ம நார்மலா சேல் பண்ணும்போது கூட டேமேஜ் 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோமா, உண்மையிலேயே நம்ம கிட்ட இருக்க சர்வீஸ் 5 வருஷம்னா 5 வருஷம் இருக்கணும். 5 வருஷத்துக்கு இது வரைக்கும் எப்படி சொல்றது வந்திருக்கு. அதுமே எடுத்துட்டு போற பொருள் கம்ப்ளைண்டே வரல அப்படின்லாம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன இஷ்யூஸ் அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல வரத்தான் செய்யும். அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குல்ல, ரேஷியோ இருக்குல்ல, 10% 5% வரும். 100% நம்ம வெளியில கொடுக்குறோம், 5% சர்வீஸ் வரதான் செய்யும். நம்ம பண்ணி தான் கொடுக்கணும், அது கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு வியாபாரம் மட்டும் கூடாரம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு எடுத்துட்டு ஒரு ஆள் கிடையாது. ரெகுலரா இங்க கடை இருக்கு, இங்க நம்ம பண்றதா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 லட்ச ரூபா வாடகை கொடுத்து நம்ம ஒன்று பண்றோம்னாக்கா அது நம்ம எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணணும் ஒரு சில விஷயம் இருக்குல்ல. நான் அந்த டைனிங் டேபிள்லாம் பாருங்க, டைனிங் டேபிள்லாம் ஆல்மோஸ்ட் சேல்ஸ் ஆயிடுச்சு. டீ குட் கட்டினா 45 ரூபாய் வித்துருந்தேன், 40 ரூபா 45 ரூபாய் வித்துருந்த கட்டில். இதெல்லாம் டைனிங் டேபிள் 25 ரூபாய் கொடுத்தேன்.
வெறும் 25, 20 இதெல்லாம் பார்த்தா 20,000 கொடுத்தேன். ஃபுல்லா ஆர்டிபிஷியல் ஒர்க் இருக்குது, ஹேண்ட் கிராஃப்டடு, மேல கிளாஸ் போட்டு 20,000 கொடுத்தேன். ஸோ டைனிங் டேபிள்ஸோட மாடல்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்குது நம்ம கிட்ட. சரிங்களா, கட்டில் இருக்குது, ஒரு 100-150 கட்டில் இருக்கும். நம்ம இதுல இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல இன்னொன்று மெயினா நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த 31st எனக்கு மேக்ஸிமம் முடியும்னு நினைக்கிறேன். அதுல கூடனா ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம், வாய்ப்பு இருக்கு. தவிர என்கிட்ட பொருள் இருக்கணும், என்கிட்ட வாய்ப்பு இருக்கணும், பொருளும் இருக்கணும். ஸோ இருக்கிற இந்த டைமுக்குள்ள என்னால் நானும் முடிஞ்ச வரைக்கும் சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ அந்த இடத்துக்கு சில பேர்லாம் வந்து லொகேஷனுக்காக என்ன போன்ல வெயிட்டிங்ல வருது அப்படியே விட்டுறாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் ஹாய் மட்டும் ஒரு பின் பண்ணுங்க. இப்போ ரிகார்டிங் ஃபர்னிச்சர் உங்க லொகேஷன் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நேர்ல வாங்க, நேர்ல வந்து பாருங்க. இந்த சான்ஸை உண்மையை நல்ல சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.